சென்டமம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல மற்றும் பலர் அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு பார்க்க போறோம். சரிங்களா? இத பார்த்தோனே தெரிஞ்சிருந்திருக்கும். 2மே ஒரே மாரி தானே இருக்கு. இதில அப்படி என்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லி. ஒண்ணுமே கிடையாது. இதுல இந்த பல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்ரணிக்கு உரியது. இந்த பலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உயர்தனிக்கு உரியது. சரிங்களா? இதில பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? என்ன எழுதுவாங்க? பல நண்பர்கள் உள்ளனர் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. சரியா? இந்த பல நண்பர்கள்னு எழுதுனா என்ன பொருளாகும்னா, நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரணியில் இருக்காங்க அப்படிங்கிற பொருளாகும். உண்மைதானா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா, இந்த பலவை அப்படியே தூக்கி கொண்டு போய் உயர்திணைக்கு பின்னாடி போடணும். சரிங்களா? அதுவும் எப்படி போடணும்னா உயர்திணைக்கு உரிய மாதிரி போடணும். அதாவது நண்பர்கள் பலர் உள்ளனர். சரிங்களா? இந்த மாதிரியாக மாற்றி எழுத வேண்டும். இதுல பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரணி பிழைகள்ல மாணவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய பிழைகளாக இந்த வகை பிழைகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு நல்ல காணொளி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.